That the set of all complex number C is a vector space over the field R. So complex number set of all complex number வந்து vector space over the field R னு நம்ம சொல்ல போறோம். So முதல்ல vector space குள்ள definition just recall பண்ணிக்கோங்க. இதான் வந்து vector space ஓட definition. இதுல வந்து F அப்படிங்கிறது field denote பண்ணுது. V அப்படிங்கிறது vector space denote பண்ணுது. ஓகேவா? So V is a vector space over the field F னா இதில் நம்ம ரெண்டு operations define பண்ணணும். So first operation vector addition சொல்றோம். Second operation scalar multiplication சொல்றோம். So இது வந்து என்னன்னா vector addition அப்படிங்கிறது இது எப்பவுமே usual addition இருக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு function v cross v to v அப்படின்ற ஒரு function. இதோட மீனிங் என்ன அப்படின்னா vல ரெண்டு எலமெண்ட் vங்கிற செட்ல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். அந்த ரெண்டு எலமெண்ட்டை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ஆப்ரேஷன் வச்சு பண்ணும்போது இப்போ சப்போஸ் இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எந்த ஆப்ரேஷன் வச்சு பண்ணும்போதோ அதோடைய ஆன்சர் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா அதோடைய அவுட்புட்டும் வியில் இருக்கணும். அதுதான் இதோடைய மீனிங், ஃபங்க்ஷன் ஆஃப் வி கிராஸ் வி டு வி அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பைனரி ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிடணும். அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இது வந்து அனதர் ஒரு ஆப்ரேஷன். இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு எலமெண்ட்டும் விலேருந்து எடுக்கிறோம். இதில் இன்புட்டாக ஒரு எலமெண்ட் எஃப்ல இருந்தும் ஒரு எலமெண்ட் விலேருந்து எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து வர்ற அவுட்புட் இருக்கு இல்லையா, அது வந்து வியில் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஃபைன் பண்ண வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் இந்த கீழே உள்ள ஆக்சியம்ஸ் இருக்கு இல்லையா, 10 ஆக்சியம்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வெக்டர் அடிஷனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இன்னொரு 5 இருக்குது. இது ரெண்டையும் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், v இஸ் ஈக்குவல் டு சீன் எடுக்கணும். ஓகே, அண்ட் எஃப்ங்கிறது என்னது, ஃபீல்டு. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ஆப்ரேஷன்ஸை டிஃபைன் பண்ணணும், வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சில ப்ராப்ளத்தில் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுக்கலன்னா நம்ம யூஷுவல் அடிஷன் யூஷுவல் மல்டிப்ளிகேஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெக்டர் அடிஷன் யூஸ்வலாக எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள அடிஷன் தான். என்னது அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்டை ஏ ப்ளஸ் ஐபி, ஏன்னா நமக்கு தெரியும் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மில் இருக்கும். ஸோ அதே மாதிரி சி ப்ளஸ் ஐடி ரெண்டு நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஏ ப்ளஸ் சி, அதாவது ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணணும். யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதையே நம்ம வந்து இந்த வெக்டர் அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கும். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு எலமெண்ட் எதுலேருந்து எடுக்கணும், எஃப்லேருந்து எடுக்கணும். அதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், ஆல்ஃபா வந்து எஃப்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எஃப்ங்கிறது என்னது, ரியல் நம்பர்ஸ். ஸோ ஆல்ஃபாங்கிற ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அது போக ஏ ப்ளஸ் ஐபி அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக எப்படி ப்ராடக்ட் பண்ணுவோம், இந்த ஆல்ஃபா வச்சு ஏ கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம், பி கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போதுமே இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த வெக்டர் அடிஷன்ங்கிற நேம்னால இது அடிஷன் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இனி ஒரு பைனரி ஃபங்க்ஷன். ஓகேவா? பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஏன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோன்னா ஃபீல்டு உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேலார்னு சொல்கிறோம். ஸோ அதை கூட மல்டிப்ளை பண்ணுறதுனால ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷன்ஸை வச்சு இதை வந்து சி வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு சொல்லணும். இப்போ இதுக்கு வந்து வெக்டர் அடிஷனை வச்சு ஒரு 5 ஆக்சியம்ஸ் இருக்குது. அந்த 5 ஆக்சியம்ஸையும் நம்ம செக் பண்ண போகிறோம்.
சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்சியம் காமுடேட்டிவிட்டி. ஸோ இந்த காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூவான்னு செக் பண்ணணும். சரியா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, இதில் பாருங்க, இதில் வந்து யூ வி, இந்த யூவி எதில் இருக்கும் அப்படின்னா வியிலேருந்து எடுத்துக்கிறது, கேபிட்டல் விங்கிறது தான் வெக்டர் ஸ்பேஸ். ஸோ இந்த இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் யூ வெக்டர்ஸ் யூ வி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் வியில் இருக்கும். ஆக்சுவலி இதை தான் என்னது இதோடைய மீனிங்கே. அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணணும். இது வருதா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணணும். அடுத்தது தான் காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன், அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோஷர் எப்படி பார்க்குறது? க்ளோஷர் அண்டர் அடிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எலமெண்ட் எடுக்கணும். வியிலிருந்து எடுக்கிறோம். இங்கே வி என்னது? சி, காம்ப்ளெக்ஸ் நம்பர், செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வி. ஸோ இதிலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறோம். வி எனி 2 elements. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? u plus v வந்து சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதில் u vலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால u எப்படி இருக்கும் அப்படின்னா a plus ib அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். அண்டு வியும் எப்படி இருக்கும்? சம் c plus id அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இதில் where a b c d are complex numbers or real numbers. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, this is equal to set of all a plus ib such that a comma b belongs to r. ஏயும் பியும் ரியல் நம்பராக இருக்கும். a plus ibங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ சியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த ஏபிசிடிங்கிறது ரியல் நம்பர்ஸ். இப்போ யூ பிளஸ் வி கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏ பிளஸ் ஐபி பிளஸ் சி பிளஸ் ஐபி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர், அதாவது ஏயும் சியையும் ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் ஐ இன்ட்டு பியையும் டியையும் ஆட் பண்ணுறோம். இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது பிலாங்ஸ் டு சி அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? சி இஸ் க்ளோஸ்டு அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் ஆக்சியம்ஸ் ட்ரூவான்னு நம்ம செக் பண்ணலாம். செகண்ட் ஆக்சியம் காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். ஸோ இதில் 2 எலமெண்ட்டு வியிலிருந்து எடுத்துட்டு வியில் உள்ள எலமெண்ட்ஸ் யூவியும் எடுத்துட்டு அதை யூ பிளஸ் வின்னு ஆட் பண்ணாலும் வி பிளஸ் யூன்னு ஆட் பண்ணாலும் சேமாக வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூ அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை நம்ம செக் பண்ணுவோமா? ஸோ காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் செக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 எலமெண்ட் எடுக்கணும். யூ வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி, வி எனி 2 elements. இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறதுனால இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா a plus ib அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். v அப்படிங்கிறது சம் c plus id அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் சம் a, b, c, d belongs to r. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா u plus v கண்டுபிடிக்கணும். ஸோ யூவையும் வியையும் ஆட் பண்ணுறோம். a plus ib ப்ளஸ் v என்னது c plus id. இப்போ இதை ஆட் பண்ணுறோன்னா என்னது? ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். a plus c ப்ளஸ் i இன்ட்டு b plus b. சரியா? ஸோ இது வந்து u plus v. இதை வந்து நம்ம v plus uக்கு ஈக்குவல்னு சொல்லணும். v plus uனா என்னது? vங்கிறது c plus id, uனா என்னது? a plus ib.
இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது அதே மாதிரி தான். ஸோ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் பி. ஸோ இதுவும் சேம் தானா பாருங்க, இது ரெண்டுமே ஏ பி சி டி எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து ரியல் நம்பரில் காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் ட்ரூ. பிகாஸ் ஃபீல்டு அப்படின்னாலே அது காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால சி ப்ளஸ் ஏவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டி ப்ளஸ் பியை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி ப்ளஸ் டின்னு எழுதிக்கலாம். இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா யூ ப்ளஸ் விக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு, யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு வி ப்ளஸ் யூன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஃபார் எவ்ரி யூ கமா வி பிலாங்ஸ் டு வின்னு எழுதிடுது. இப்போ அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். ஸோ இதில் வந்து 3 எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் எலமெண்ட் கூட ஆட் பண்ணுறதும், லாஸ்ட் 2 எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஆட் பண்ணுறதும் சேமாக வரும். சரியா, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இப்போ அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 3 எலமெண்ட்ஸ் வேணும். லெட் யூ வி டபிள்யூ பிலாங்ஸ் டு வி எனி 3 elements. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், u plus v plus w is equal to u plus v plus w அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து u இது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறதுனால இது a ப்ளஸ் ஐபி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். விங்கிறது சம் சி ப்ளஸ் ஐடி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். டபிள்யூங்கிறது சம் எல் ப்ளஸ் ஐஎம் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ வேர் ஏ பி சி டி எல் எம் எல்லாமே என்னது பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யூ ப்ளஸ் வி கண்டுபிடிக்கணும். யூ ப்ளஸ் வி, யூ ப்ளஸ் வி என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ இன்ட்டு பி ப்ளஸ் டின்னு வரும். ஸோ இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது கூட நம்ம டபிள்யூவை ஆட் பண்ணுறோம். டபிள்யூங்கிறது என்னது, எல் ப்ளஸ் ஐஎம். அப்போது இதை எழுதிக்கோங்க, a plus c plus i into b plus d. ஓகேவா, இதுதான் u plus v. இப்போ இது கூட w ஆட் பண்ணுறோம், l plus i. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் உள்ள ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். a plus c into l plus l ஆட் பண்ணுறோம், இதையும் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் i into v plus d, இந்த ஐயை காமன் எடுக்கிறோம் அதனால் ஒரு ப்ராக்கெட் போடுறேன், v plus d plus m. ஓகேவா, இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ a plus c plus l plus i into b plus d plus m. இதை வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா u plus v plus wக்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ u plus v plus w. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா u அப்படியே வச்சுக்கலாம், வியையும் டபிள்யூவையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐ இன்ட்டுன்னு போட்டு இதில் உள்ள இமேஜினரி பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வரும், சி ப்ளஸ் எல் ப்ளஸ் ஐ இன்ட்டு டி ப்ளஸ் எம். சரியா, ஸோ இப்போ யூங்கிறது என்னது, ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ்
C plus L plus I D plus M. இப்போ இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதில் உள்ள இமேஜினரி பார்ட்டையும் இதில் உள்ள இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், A ப்ளஸ் C ப்ளஸ் L ப்ளஸ் I இன்ட்டு B ப்ளஸ் D ப்ளஸ் M. ஸோ இது ABCD இது எல்லாமே ரியல் நம்பராக இருக்கிறதுனால ரியல் நம்பர்ஸ் ஃபீல்டு, அதனால அது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அசோசியேட்டிவிட்டினா இதுதான். ஸோ இது வந்து இந்த நம்பர்ஸில் வந்து ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏன்னா இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா A ப்ளஸ் C ப்ளஸ் L ப்ளஸ் I இன்ட்டு B ப்ளஸ் D ப்ளஸ் Mனு எழுதிக்கலாம். ஸோ அகைன் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் கம்பைன் பண்ணுறோம். சாரி, இதில் உள்ள பார்ட்டையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் கம்பைன் பண்ணுறோம். அப்புறம் இந்த எல்லையும் இந்த பார்ட்டையும் கம்பைன் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன வரணும், U ப்ளஸ் V ப்ளஸ் W வரணும். U ப்ளஸ் V ப்ளஸ் W எழுதிட்டுருக்கோம். நமக்கு வந்து U ப்ளஸ் V ப்ளஸ் W இதில் வரணும். ஸோ A ப்ளஸ் C ப்ளஸ் I இன்ட்டு B ப்ளஸ் D இது எப்படி எழுதிக்கலாமா, அதே மாதிரி L ப்ளஸ் IM. ஸோ இது என்னது, இதுதான் என்னது, U ப்ளஸ் V. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், U ப்ளஸ் வின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் L ப்ளஸ் IMங்கிறது என்னது, W. ஸோ U ப்ளஸ் V ப்ளஸ் W எதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது, U ப்ளஸ் V ப்ளஸ் Wக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஆர் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, இந்த பார்ட்டும் இந்த லைனும் சேம் தான், தேர்ஃபோர் இது ரெண்டும் சேம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ அசோசியேட்டிவிட்டியை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். U ப்ளஸ் V ப்ளஸ் W வந்து எதுக்கு ஈக்குவலாக வருது, U ப்ளஸ் V ப்ளஸ் Wக்கு ஈக்குவலாக வருது. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது ஜீரோ வெக்டார். ஸோ இது என்ன அப்படின்னா, வெக்டார் விங்கிற செட் நம்ம எடுத்துருக்கிறோம்ல, அதில் ஜீரோங்கிற எலமெண்ட் இருக்கணும். ஜீரோங்கிற எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த எலமெண்ட் ஜீரோ எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், இப்போ வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த எலமெண்ட் இருக்குல்ல அதுவே கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு எலமெண்ட், ஜீரோ எலமெண்ட் வந்து வியில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற செட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஜீரோ எலமெண்ட் எப்படி இருக்கும், அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்கிறதுக்கு ஜீரோ எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு ஜீரோ எலமெண்ட்டு நம்ம வந்து ஜீரோங்கிறத எப்படி எடுத்துக்கிறோன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறதுனால 0 + I0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, U + this 0 is equal to U for every U belongs to C அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு let U belongs to C be any element. ஸோ இந்த U எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால A + IBங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஜீரோங்கிறது என்ன எடுத்துருக்கிறோம், 0 + I0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ U + 0ங்கிறது என்ன வரும், இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் இதில் உள்ள ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணும்போது 0 A, அதாவது A + 0. அதே மாதிரி இதில் B + 0ன்னு வரும். A + 0, ஏன் ரியல் நம்பர் தான், 0வும் என்னது 0 ரியல் நம்பர் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரும், ஏன்னு வரும். அதே மாதிரி I இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு B தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு U. ஸோ
ஜீரோங்கிற நம்பர் வந்து 0 எலமெண்ட் வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆக்சியம் செக் பண்ணலாம். அடுத்த ஆக்சியம் என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கூட எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணால் 0 வரும் அப்படின்னு பார்க்கணும். அந்த எலமெண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கிற செட்டு வியில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இது வந்து எந்த யூ நீங்கள் வந்து வியில் எடுத்தாலும் நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு நம்பர் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியணும். அதை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 0 எலமெண்ட் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் யூ, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பொதுவாக நமக்கு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா -3. ஏன்னா 3ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த நம்பர் அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும், அது இருக்குமா, எல்லா நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் அந்த செட்டில் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. u belongs to v any element. So u is equal to என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? a plus ib for sum a, b belongs to r. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ u கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 0 எலமெண்ட் 0 + i0 வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா -u வந்து எழுதுறேன். -u is equal to என்ன வரும்? -a + ib, அதாவது -a - ib. ஸோ u இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, இது வந்து சியில் இருக்கும். ஏன்னா ஏங்கிற நம்பர் ஆரில் இருந்துச்சுன்னா -aவும் கண்டிப்பாக ஆரில் இருக்கும். பிங்கிற நம்பர் ஆரில் இருந்துச்சுன்னா -bங்கிற நம்பரும் ஆரில் இருக்கும். சரியா? ஸோ -u வந்து கண்டிப்பாக சியில் இருக்கும். இப்போ இந்த -uங்கிறது இதோடைய uவோடைய அடிட்டிவ் இன்வர்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ u + -u is equal to uங்கிறது a + ib ப்ளஸ் -uங்கிறது -a - ib. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், இமேஜினரி பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ a - a ப்ளஸ் i இன்ட்டு b - b. ஆப்வியஸாக இது 0 + i0 வந்துருச்சா? ஸோ -u is an additive inverse of u. ஸோ யூங்கிறது ஆர்பிட்ரரி. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அடிஷனில் உள்ள 5 ஆக்சியம்ஸையும் செக் பண்ணிட்டோம். அடுத்து மல்டிப்ளிகேஷனில் உள்ள 5 ஆக்சியம்ஸையும் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஆக்சியம் என்னன்னு பார்க்கலாமா? க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது வந்து இதை நீங்கள் பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ட்ரூவாக தான் இருக்கும். இது ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி லாஸை வந்து அசோசியேட்டிவிட்டி லா அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கேலர் ஐடென்டிட்டி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை செக் பண்ணலாம். ஸோ க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸ், அதாவது இப்போ ஆக்சியம்ஸ் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்ட் வந்து எஃப்லேருந்து எடுக்கணும், ஒரு எலமெண்ட் வந்து விலேருந்து எடுக்கணும். இங்கே எஃப் என்னது? ஆர். வி என்னது? சி. ஸோ ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு எலமெண்ட்டும் எடுக்கிறோம். ஸோ
காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள எலமெண்ட்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? a + ibங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் a, b வந்து பிலாங்ஸ் டு R. ஸோ இப்போ ஆல்ஃபா இன்ட்டு யூ இது எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஆல்ஃபா இன்ட்டு a + ib. இதில் வந்து ஆல்ஃபாவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும், ஆல்ஃபாவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா a + I ஆல்ஃபா பின்னு வரும். ஸோ இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? திஸ் ஒன் பிலாங்ஸ் டு சி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேர்ஃபோர் சி இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். இப்போ அடுத்த ஆக்சியம் என்னது? அடுத்த ஆக்சியம் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஓவர் வெக்டர் அடிஷன். அதாவது வெக்டரை ஆட் பண்ணணும், ஸ்கேலரை அது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ a இன்ட்டு யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு AU ப்ளஸ் AV அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எலமெண்ட் வந்து ஆர்லேருந்து எடுக்கிறோம். அப்புறம் யூ வி அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் வந்து சிலேருந்து எடுக்கிறோம். ஸோ சியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? a + ib அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். அண்ட் விங்கிறது c + id. ஸோ வழக்கம் போல் இது என்னது? a, b, c, d ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் விக்கு யூ ப்ளஸ் வின்னு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ ப்ளஸ் வின்னு என்னது? ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். a + c ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். b + d. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு a + c ப்ளஸ் i இன்ட்டு b + d. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? ஆல்ஃபா இன்ட்டு a + c ப்ளஸ் i இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு b + dன்னு வருது. ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சுவலி இதை என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லணும். ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லணும். ஓகேவா? பொதுவாக ஆல்ஃபா யூனா என்ன வரும்னு வேணால் எழுதி பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா யூ அப்படிங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு யூ வந்து என்னது? a + ib. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ஐ ஆல்ஃபா பி. அதே மாதிரி ஆல்ஃபா வினா என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு சி ப்ளஸ் ஐடி, ஆல்ஃபா இன்ட்டு சி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி. ஸோ ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி அப்படிங்கிறது இரண்டையும் இதில் உள்ள ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா சி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா பி ப்ளஸ் ஆல்ஃபா டி. இதில் என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா காமனாக இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பி ப்ளஸ் டி அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ இப்போ இதுவும் இந்த டேர்மும் சேமாக இருக்கிறதுனால we can write this is equal to alpha into u plus v. So alpha into u plus v is equal to alpha u plus alpha v ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்த ஆக்சியம் என்ன? ஸோ அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் த ஃபீல்ட் அடிஷன். ஃபீல்டோடைய அடிஷனில், அதாவது ஏயும் பியும் ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்கேலர் வெக்டர் யூ கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அது எதுக்கு ஈக்குவலாக வருதுன்னா ஏயு ப்ளஸ் பியூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு எலமெண்ட் ஆர்லேருந்து எடுக்கணும், ஒரு எலமெண்ட் சிலேருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு சொல்லணும். இப்போ நமக்கு ஆர்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும், ஃபீல்டுலேருந்து ரெண்டு எலமெண்ட். ஸோ இங்கே ஃபீல்டு வந்து என்னது? ஆர். அதே மாதிரி யூங்கிற ஒரு எலமெண்ட் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த யூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் ஏபிங்கிறது என்னது?
ரியல் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா யூ என்னன்னு எழுத போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் தான். இது கூட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ ப்ளஸ் ஐபியை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இதை ஃபுல்லாக சிங்கிள் ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரியல் பார்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் இதை வந்து அப்படி இமேஜினரி பார்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா ஏ ப்ளஸ் ஐ ஆல்ஃபா பி ப்ளஸ் ஐ பீட்டா பி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ அப்படின்னா என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபி, ஏன்னா இதனை ப்ரூஃப் பண்ணணும் நம்ம, ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபின்னு வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா பி ப்ளஸ் பீட்டா ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு பி பீட்டா. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டும் சேம் தானா. ஸோ இது நம்ம என்ன சொல்லிக்கலாம், அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்சியமையும் நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்த ஆக்சியம் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். இதில் 2 எலமெண்ட் ஸ்கேலர்லேருந்து எடுக்கிறோம், ஒரு எலமெண்ட் வெக்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு பியூ இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு யூ அப்படின்னு பண்ண போகிறோம். இப்போ இதில் ஏபின்னு கொடுத்துருக்கு, நம்ம அங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா யூ வந்து ஏ ப்ளஸ் ஐபிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சொல்கிறதுனால அதில் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஒரு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ ஏ இன்ட்டு பியூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏபி 2 எலமெண்ட்டு ஃபீல்ட்லேருந்து எடுக்கணும், ஒரு எலமெண்ட்டை வந்து வெக்டர்லேருந்து எடுக்கணும், சிலேருந்து எடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ. ஸோ நான் இதில் வந்து வெக்டரில் உள்ள எலமெண்ட்டெல்லாம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அந்த டெஃபினேஷனில் ஏபின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு, இங்கே ஃபீல்டுங்கிறது என்னது, ரியல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் பி எனி 2 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் அண்ட் வி யூ அப்படின்னு ஒரு எலமெண்ட்டு, இதில் வந்து வியில் இருக்கணும். விங்கிறது என்னது, இங்கே சி, வி எனி எலமெண்ட். ஸோ இந்த யூங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார் சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆல்ஃபா பீட்டா யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூக்கு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அப்போது ஆல்ஃபா பீட்டா யூ என்னது, ஏ ப்ளஸ் ஐபி. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இப்போ என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பின்னு வரும். ஸோ நமக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு, முதல்ல யூ கூட பீட்டா மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், பீட்டா ஏ ப்ளஸ் ஐ பீட்டா பின்னு வரும். அகெயின் இது மல்டிப்ளை பண்ணுங்க, இப்போ என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ஏ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பி. இது ரெண்டும் சேம் தானே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா யூன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது ஃபைனல் ஆக்சியம் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபைனலாக இருக்கிற ஆக்சியம் என்னது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கேலர் ஐடென்டிட்டி. இங்கே எப்படி அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஸ்கேலர் ஐடென்டிட்டி அப்படின்னா எஃப்ல உள்ள ஐடென்டிட்டி. இது வந்து ஃபீல்டுனாலே ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும், 1 வந்து கண்டிப்பாக இருக்கும். 1ங்கிறதா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா அந்த இப்போ ஒரு நம்பர் ஏன்னு இருக்குதுன்னா அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இதே ஏ கிடைக்குமோ அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்கிறோம். இப்போ எல்லா நம்பருக்கும் இந்த நம்பர் வந்து காமனாக இருக்கும். இப்போ ஏ இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏ,
for every A belongs to R. So 1 வந்து ஐடென்டிட்டி சொல்கிறோம், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி சொல்கிறோம். இதில் நம்ம என்ன செக் பண்ணணும்னா அந்த 1 கூட சியில், அதாவது வெக்டர்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து யூன்னு வரணும். வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து, அதாவது இப்போ நமக்கு சி தானே வெக்டர் ஸ்பேஸ், அதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே யூவே கிடச்சிது அப்படின்னா இந்த 1ங்கிறது வந்து இங்கேயும் ஒரு ஐடென்டிட்டியாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 1 into u is equal to u for every u belongs to v and 1 belongs to f. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், யூங்கிற ஒரு எலமெண்ட் வந்து இங்கே விங்கிறது என்னது சியில் எடுக்கிறோம். ஸோ யூங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், a plus ibங்கிற ஃபார்மேட்டில். இப்போ 1 ஆல்வேஸ் ஆரில் இருக்கும். ஸோ 1 into u கண்டுபிடிக்கணும். ஸோ 1 into a plus ib. இப்போ இது வரைக்கும் நம்ம ஆல்ஃபான்னு போட்டோம் இல்லையா, அதுதான் இப்போ 1 இருக்குது. இப்போ இந்த 1 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 into a plus I 1 into b, that is a plus ib. இது வந்து என்னது u, ஓகேவா. ஸோ 1 into u is equal to u for every u belongs to v ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே விங்கிறது என்னது சி. தேர்ஃபோர் சி எல்லா ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சி இஸ் அ vector space over the field R, okay, under usual addition and multiplication. Thank you.